ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்பாவை ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொரியர் பண்ணியிருக்காரு. அது வாங்கிட்டு அது பிரிக்கிறத ஒரு வீடியோவாக போடலான்னு சொன்னேன். ஆனால் அது பேக் பண்ணது எல்லாம் பண்ணதெல்லாம் நான் அதை என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து, என் ஃப்ரெண்டு தெருமுனையில் ரெடியாக நிற்கணும். ஒரு கால் பண்ணால் வீட்டு முன்னாடி வந்துடுவான். இன்பாவை போய் பார்சல் வாங்கிட்டு சொன்னோம்னா பக்காவாக இருக்கும். ஓகேவா? வாங்கிட்டு வர சொல்லி அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுவோம். ப்ராங்க்னே அவளுக்கு தெரியாது, இன்றைக்கி வீடியோவில் கண்டிப்பாக தெரியாது. நான் ஒரு கால் பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வரேன், நீங்களே பார்த்துருவீங்க. நான் ஹலோ, டேய் வா, வீட்டு முன்னாடி வா. ஓகே, சீக்கிரம் வா. இன்பா, 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 இங்க வாயேன், சீக்கிரம் சீக்கிரம் வா. வெளியே பார்சல் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வாடி ப்ளீஸ். வாங்கிட்டு வா. நானே ஏதோ ஆர்டர் பண்ணல, என்ன ஒன்றும் வந்துருக்காங்கன்னு தெரியல. ஃபோன் பண்ணேன். இதே சோடி உங்களுக்கு எங்களுக்கு எரிச்சி போடுறது நிறைய வருதா? 50-60 வந்துட்டு ஒரு மூட்டை கட்டி போட்டுருக்க ஆபீஸ்ல உங்களுக்கு பாருங்க, ஒரு மூட்டை கட்டி போட்டிருக்கான். இன்ஸ்டா ஐடி நரேன் இன்பா ரசிகர் மன்றமா? அதெல்லாம் கான்ஃபரன்ஸ்ல ஆரம்பிச்சாங்களா? சரி போய் தண்ணி கொண்டு எனக்கு. நான் அதுக்குள்ள கேமரா செட் பண்றேன், வீடியோ எடுத்துறேன். என்ன வீடியோ முடிச்சிடலாம். இந்த ஓபன் பண்ணி உள்ள என்ன இருந்தா டேய் இரு, யார் என்னன்னே தெரியல. அதுதான் பைய சப்ஸ்கிரைபர் போட்டுருக்கல. சொல்லுங்க, அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க? தெரியலையே. என்னடா என்ன தெரியல, பாக்ஸ்ல இருக்கு. ஏதோ இருக்குல. வா, சரி போய் தண்ணி மட்டும் கொண்டு வா. பழைய தண்ணியா? இங்க கேமரா ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிட்டேன். இது நல்லா இருக்கேன்னு தெரியல. ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோனா, எங்களுக்கு ஒரு பார்சல், எங்களுக்கு இல்ல எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என்ன நமக்கு? எனக்கு இங்க பாரு, 2 என்ன போட்டிருக்கு, நரேன் இன்பா விளாக். நரேன் தானே முன்னாடி இருக்கு, அப்ப எனக்கு தானே. நரேன் இன்பா விளாக்ஸ்னா 2 பேரும் சேர்த்து தான். கேன மாதிரி பண்ற. குடு, கீழ பாரு, ஃப்ரம் யுவர் சப்ஸ்கிரைபர் இன்பா நரேன் பைலுகடா. உசாமா பில்டன். யாரே இது உசாமா பில்டன்? எங்க கிடக்கா நீ செத்த பையல? இன்பா நரேன் ஃபர்ஸ்ட். ஃப்ரம்ல வர்றது வேற, 2ல வர்றது வேற. 2ல என்ன இருக்கு அதுதான் பார்க்கணும். குடு. ஏய் இரு நரேன், இன்பா பைலுகடா இன்பாக்கா பைலுகடா தான் எப்பயும் போடுவாங்க. நரேன் அண்ணா பைலுகடால 2-3 வாட்டி தான் போட்டுருக்காங்க. அப்படியே போட்டுருக்காங்களே, அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு என்ன இங்க கூப்பிட்டு உட்கார வச்ச? உனக்கு வந்துச்சுனா சரி 2 பேர் பிரிக்கலாம் தான். அப்ப இதுல இருக்கிறது நீ தான் எடுத்துக்குவ. ஆமா, எனக்கு நினைச்சுக்கிறாங்க. ஏய் ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியல. அட்ரஸே அவங்களுக்கு தெரியாது, எதுலயுமே நம்ம மென்ஷன் பண்ணல. இப்ப கரெக்ட்டா பார்த்து அனுப்பி இருக்காங்கன்னா ஏதாவது ஜிபி முத்துக்கு பார்சல் வர மாதிரி வந்தற போது கன்றாவியா? என்னது? அதெல்லாம் ஒண்ணு வராது. குடு. ஆமா, உனக்கு பெரிய அப்படியே பென்ஸ் காரோட கீ இல்லனா அப்படியே டைட்டன் வாட்ச் ஏதாவது அனுப்பி. ஆமா, அதுதான் அனுப்பிச்சிருப்பாங்க. வாட்சி ஆம்பளை வாட்சி. அவங்க அட்ரஸ் இல்ல, யாரும் அனுப்பிருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. முடியாது போ. இப்ப பார்சல் முதல்ல குடு. எதுக்கு புடிங்க அங்க வச்சிருக்க? நான் தான் பிரிப்பேன். நான் தான் பிரிப்பேன். ஏய் உனக்கு வாங்கிட்டு வரதுக்கு மட்டும் நான் வேணும். இப்ப உள்ள இருக்க பொருளுக்கு நீ சொந்தக்காரங்கற. ஆமா, வாங்கிட்டு வந்தா சொன்னேன். உன்னை பிரிக்க சொன்னேனா? இல்ல, இன்ஸ்டாகிராம்ல ஐடி போட்டுருக்காங்க பாரு, யாருன்னு. இன்பா. அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம், அமைதியாரு. இரு, நரேன் இன்பா ரசிகர் மன்றம். ஃபேன் பேஜ் ஆரம்பிச்சிட்டாங்களாடா? ஆமா, பேண்டேஜ் ஆரம்பிச்சு. அப்புறம் இன்ஸ்டா ஐடி அப்படி போட்டுருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? சும்மா பண்ணி எழுதிருப்பாங்க. கசக்கான சரி இந்த Dress கவர் இல்ல, Dress தான் இப்படி அனுப்புவாங்க. பாருங்க பாக்ஸ் ஆட்ட இருக்கு. உனக்குலாம் Dress அனுப்ப மாட்டாங்க, பயப்படாத. அதுவும் பாக்ஸ்ல போட்டு வேணா Dress அனுப்புவாங்க. அதுதான் கவர், Dress கவர் மாதிரி இருக்கு. ஏதோ பார்சல் பண்றதுக்கு இது நல்லா இருக்குமே நினைச்சிருப்பானுங்க இருக்கு. சரி பிரிச்சறவா? நான் தான் பிரிப்பேன். சரி விடு, உனக்கு வேணா எனக்கு வேணாம், ஒரு போட்டி எடுத்துக்குவோம். சரியா? நம்ம லாஸ்டா போட்ட வீடியோல கடைசியா வந்த கமெண்ட் என்ன? அது என்ன ஏன்ட்ட கேக்குற? நீ சொல்லணும், நானும் சொல்லணும். கடைசி அதாவது உங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு அப்படின்னு போட்டாங்க. சரி, நான் சொல்றது நரேன் இன்னசென்ட் அப்படின்னு இருக்கும். சரியா? இங்க போங்க. ஏன் இப்ப வந்திருக்கு, நீ பாத்திருப்ப. லூஸ் மாதிரி பண்ணாத. இதெல்லாம் என்ன போட்டி? அதெல்லாம் முடியாது, அது போட்டினா போட்டி தான். ஐயோ,
பாரு உங்களை பார்த்தா பொறாமையா தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே, 3 சான்ஸ் சரியா? ஏய் இப்படிலாம் ஏமாத்தாதடா. 3 சான்ஸ். சரி அதை தரப்போம். திறக்க வேணாம், திறக்க வேணாம். இப்ப 3 சான்ஸ், 3 போட்டி. பாருங்க மக்களே, நீங்களே வந்து யார் அனுப்பிச்சீங்களோ நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க யாருக்கு அனுப்பிச்சீங்க. இல்லனா அது திறந்து பார்த்தா தெரிஞ்சிரும். லேடிஸ் ஐட்டமா இருந்தா எனக்கு, ஜென்ஸ் ஐட்டமா இருந்தா உனக்கு. லேடிஸ் ஐட்டமா இருந்தா குப்பைக்கு. எனக்கு என் பேர் போட்டு எப்படி லேடிஸ் ஐட்டம் அனுப்பலாம்? கேன மாதிரி பேசுற. நானாவது நமக்கு தான பேசுறேன். இப்ப நான் இல்லாம சேனல் ஓடுமா? எனக்காக தான் வீடியோஸே பாக்குறாங்க. நான் தான் கண்டென்ட் எடுத்தேன், அதனால தான் வீடியோஸே ஓடுது. நான் யார் எடிட் பண்றா? கீழ பாரு, இங்க பாரு. சரி, எடிட் பண்றது ஓகே. வியூஸ் வரது யாருனால? தம்ப்நெயில் நான் தானே பண்றேன். அப்ப என்னால தானே வியூஸ் போகுது. அப்ப எனக்கு தம்ப்நெயில் நீ பண்ற. இருந்தாலும் அதுக்கு வந்து நான் ஐடியா தம்ப்நெயிலுக்கு வந்து நீ வந்து அந்த எந்த மாதிரி எல்லாம் போடணும்ன்ற ஐடியாஸ் நான் தானே எடுத்துறேன். இருந்தாலும் அது கிரியேட் பண்ணி போடுறதெல்லாம் நான் தானே. முடியாது நிறைய. நான் தான் அதிகமா வந்து வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், எடிட்டிங் பண்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் கமெண்ட் வேணா நீ உருப்படியா ரிப்ளை பண்ற, கமெண்ட்ஸ்க்கு வேணா நீ ரிப்ளை பண்ற, கமெண்ட்ஸ் வாசிக்கிற. என்ன சரி, ஏதோ ஒண்ணு. நான் எல்லாம் இந்த வீடியோ ஓடுமா சொல்லு? ஓடும். என்னை மட்டும் போட்டிருந்தா யாருக்கு நான் ஓடாதுட்டு? ஓடாது. ஆஹா, பொண்ணுங்களுக்காக தான் அத்தனை நீ பேர் யா பார்க்கறாங்க. வீடியோ எடுத்து, நீ யா எடிட் பண்ணி, நீ யா தம்ப்நெயில் பண்ணி போட்டேன்னா சுத்தமா ஓடாது. இந்த அரோரா சிங்கிளர் எல்லாம் வந்து அவளா தானே அது வந்து அது வேற, அவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நான் சிங்கிளா இருந்திருந்தா ட்ரெண்ட் ஆயிருப்பேன். என்ன நல்லா ட்ரெண்ட் நிறைய ஆயிடுச்சு. பேர் சொல்றாங்க சரி, ஏதோ ஒண்ணு நான் பிரிக்கிறேன் விடு. கமிட் ஆகி கப்பிள் டாகா போடுறதுனால தான் இந்த அளவுக்கு ரீச் இல்லன்றாங்க. என்ன சிங்கிளா போட்டா இன்னும் சீக்கிரமா reach ஆயிருக்கும். ஜோக் இல்ல இல்லையா சிங்கிளா போட்டா நல்லா ரீச் ஆயிருக்கும். ஏன் மாதிரி நீ பேசாத? கேன மாதிரி பேசாத. எதுக்கு இப்படி வந்து செல்ஃபிஷா இருக்க? நான் செல்ஃபிஷா இருக்கேன். ஆமா. சரி விடு, அதுதான் சொல்லிட்டேன். இன்னும் 2 போட்டி. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ இல்ல அவங்க. நிறைய உனக்கு அசிங்கமா நினைப்பாங்க அவங்க கூட. இதுக்கு போய் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வந்தது ஒரு பார்சலுக்கு. அப்பதான் சண்டை போடுவேன். இல்ல புரியல. வந்து நமக்கு என்ன 4000 கமெண்ட் கூட உருப்படியா வர மாட்டேங்குது. போட்டவங்க ஒரு 2-3 பேர் தான் ரெகுலரா கமெண்ட் எப்படியா பண்றாங்க. பண்றாங்களே. எப்படி கிஃப்ட் எல்லாம் அனுப்புறாங்க? அனுப்புறாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றப்போ? வேணும், பயமா இருக்கு. ஆட்டம் பாம்பா இருக்க போது தரணும்னே. ஐயோ கொடி. அதுதான் நான் பிரிச்சுக்கிறேன், நீ பிரிக்க வேணாம். எனக்கு வந்து gift. ஜிபி முத்துக்கு அனுப்பிச்ச மாதிரி ஏதாவது ஆயி வேற ஏதாவது நீ லூசு மாதிரி பேசாத. நீ லூசு. ஜாமான் அதெல்லாம் ஏதாவது அனுப்பியிருக்க போறாங்கடா. லூஸ் மாதிரி பேசக்கூடாது. இது சரியா? பிரிக்கிறேன். ஒரு நிமிஷம் சரி கூட. சரி, இது வேணாம். அதான் சொன்னேன், இன்னும் 2 போட்டி வச்சுக்கலாம். அந்த 2 போட்டில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சரி, பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல நான் வின்னு. சரி, அதுதான் என்ன 2. Okay, ஓகேவா? சரி, இப்போ வந்து என்னன்னா, ம். இருக்கிறது யார் அதிகமா லைக்ஸ் வாங்குவா? நீயா நானா? அது எப்படி லைக் தனியா தெரியும்? மொத்தமா தானே வருது. மொத்தமா அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா. அவங்க பேசுறத வச்சு பார்த்தாவா? நான் நானு. ஆமா, ஆமா. நீ பண்ற பிராங்க் தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நான் தானே அதிகமா லைக்ஸ் சொல்றாங்க. வாங்குறேன். அதுல ஏன்னா நான் அதிகமா ரியாக்ட் பண்றேன். நான் பேசுறேன், டயலாக் பேசுறேன், ஏன்? அப்புறம் அழுவுறேன், குதிக்கிறேன், அதுதான். அடிக்கிறேன். கோவை சர்லா எப்படி வடிவேல் அடிச்சு ஃபேமஸ் ஆனாலோ அது மாதிரி அதுதான் நான் இன்பா. famous. ஐயோ எக்கிட்டப்பா மாட்டீங்களா? ஐயோ அரே யாராவது வந்து காப்பாத்துங்களா? நான் பிராங்க் பண்றதுனால தான் நீ பேசுற, இல்லைன்னா பேசுவியா நீ? சொல்லு. சரி, அதுக்கு என்ன பண்றது? அப்ப நான் தானே அதிகமா லைக்ஸ் வாங்கினேன். அப்ப இதுல நான் தானே வின்னு. நிறைய நடிப்பு சொல்லி கொடுத்ததே நான் தான். ஆரம்பத்துல எல்லாம் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு நடிக்க தெரியாது. ஆனா நீ சொல்லி கொடுக்கல, நீ தோத்த. 2வது மேட்ச்ல நான் தான் வின்னு. அதெல்லாம் கிடையாது. நீ அப்படிதான். இப்பலாம் நல்லா நடிக்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட் கூட சொன்னா நீ நல்லா நடிக்கிறேன்னு. சரி விடு, 2வது மேட்ச்ல நான் தான் வின். பாரு, ஃப்ரெண்ட் கூட சொல்லிருக்காங்க உன்னை விட நான் தான் நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி. ஏய், என்னைய விட கிடையாது. சோ அதனால நான் தான் செகண்ட் இதுல வின்னு. 3வது நீ கல்லாட்டாடுற. யார் அதிகமா சாப்பிடுவா? நான். ஏய், இதெல்லாம் 2வது 4வது யார் டெய்லி கரெக்டா ஆய் போவா? யார் ஆய் போயிட்டு சீக்கிரம் வருவா? லூஸ் மாதிரி நானே. இங்கதான் ஒருத்த விஷம் குடிச்சு செத்தான். இங்கதான் ஒருத்த கழுத்து அறுத்து செத்தான். இங்கதான் தூக்கு மாட்டி செத்தான். அதோ அங்கதான் ஒருத்தன் புரோட்டா சாப்பிட்டா. இதோ இங்கதான் ஒருத்தன் சாப்பிட்ட புரோட்டா வாந்தி எடுத்தான். போடே போட. லூஸ் மாதிரி பேசாத நீ. யார் கிளம்பறதுக்கு ரொம்ப நேரம் லேட் பண்ணுவா? நீதான். நான் ஆமா அதான் ஆமா, நான் தானே ஃபர்ஸ்ட் பதில் சொன்னேன். நான் தானே ஃபர்ஸ்ட் பதில் சொன்னேன். அப்ப நான் தானே. கூட நீ ஒரு gift வாங்குனது வாங்கி கொடுத்தது கிடையாது. சப்ஸ்கிரைபர் கொடுத்த gift-ஐயும் கூட கொடுக்க மாட்டேன் எனக்கு. நான் அதான் சொல்லிட்டேன். நிறைய நிம்பாப்ல நரேன்றது முதல்ல என் பேர் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் உன் ஏய் பேர் பேரு எனக்கு நான் தான் தானே. வச்சேன். நிறைய நிம்பா vlogs னு உன் பேரை முத வச்சு தப்பா போச்சாக்கோ? ஏதோ ஒண்ணு கிட்டி எனக்கு தானே. கண்டே பிச்சு நிறைய நினைப்பாங்கடா. 2 பேரும் வச்சுக்கலாம். எதா இருந்தாலும் வடை அனுப்பிச்சாலும் 2ஆ பிச்சு வச்சுக்கணும். என்ன வேணாம், எனக்கு வேணவே வேணாம். சாப்பிட்ற ஐட்டமா என்ன தெரியல. புளிக்கு பாரு, இப்படி ஆட்டி பாரு. ஆடுங்க ஒண்ணுமே ஆடல. ஆனா வெயிட்டா மட்டும் இருக்கு. ஒருவேளை டப்பா மட்டும் வெயிட்டா இருக்குமோ? டப்பா மட்டும் வெயிட்டா இருக்காது. ஏதாவது பொருள் இருக்கும். என்ன பொருள்? என்ன பொருள்? ஜாமான். என்ன ஜாமான்? ஆடவே மாட்டேங்குது. நீ ஏய். இங்க வாடி அடியே, இங்க வா. பிரிக்காத, இங்க வா. 2 பேர் பிரிக்கலாம். வா பிரிக்கலாம், வா. அப்புறம் நீ என்ன நரேனு சரி வா. பக்கத்துல குறிக்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற. சரி வா. சரி என்ன பண்ண அப்போ சொல்லு, நீயே சொல்லு. இது யார் கிஃப்ட்? உன்னோட தான் என்னோட தான்? நம்மளுதுன்னு சொன்னேன். அவங்களே நினைப்பாங்க இன்பா கபாரி எப்படி வந்து நம்மளுதுன்னு. இதையே புடுங்கறதே இருக்காது. புடிங்கின்னு பேசிடுவேன் அப்புறம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. பாரு, டென்ஷன் ஆகி நான் தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன்.
சரி கமெண்ட்ஸ் வந்து நீ ஒண்ணு நான் எடுத்து ஒவ்வொரு வீடியோ கீழயா பாப்பியாமா. எத்தனை பேர் வந்து இன்பாக்கா பயிலுகடான்னு சொல்லிருக்காங்க, எத்தனை பேர் நிறைய நானா பயிலுகடான்னு சொல்லிருக்காங்க. ரெண்டே நிறைய நானா பயிலுகடா. இன்பாக்காக்கு தான் நிறைய ஃபேன்ஸ். சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் கியூட் அக்கா கியூட்டா இருக்காங்க. அதுக்கு எத்தனை வருது சரி இரு, தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ கேளு, அதுல யார் உன்னை அதிகமா சொல்றாங்களா என்ன அதிகமா சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதை வச்சு வின் முடிவு பண்ணிக்கலாம். சரி ஃபோன் பண்ணு, விஷ்ணுக்கு ஃபோன் பண்ணு. இந்தா இது கிளாரா கூப்பிடு. நம்பரு இந்தா பேசு பேசு. பேசு அவங்க எடுத்தாதானே பேச. நல்ல விட சொல்லுங்க, அவசரத்துக்கு எடுக்க மாட்டாங்க. கிஃப்ட் அனுப்ப மாட்டாங்க, யாராவது அனுப்பி கிஃப்ட்டுக்கும் எடுக்க உன் ஃப்ரெண்ட் உனக்கு அது. வேணாம் 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 வேணாம். உன் ஃப்ரெண்டு தான் நான் சொன்னேன், இப்ப எதுக்கு மாத்த? சரி இரு கிளாரா கூப்பிடுறேன். கிளாரா என்னடி பண்ற? நான் சும்மா தான் இருக்கேன். எங்க ரெண்டு பேருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எங்க ரெண்டு பேத்துல யாரு நல்லா நடிக்கிறான்ட்டு. அப்படியா? சூப்பர் சூப்பர். சரி யாரு நல்லா நடிக்கிறான்னு மட்டும் சொல்லு. சொல்லுடி, நீ சொல்லுடி. சாரி பாவா. இப்ப நான் தான். ஐயா புரியல. ஓட் நரேனுக்கா நல்லா வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிங்கடி போன. எனக்கு என்ன உள்ள வந்து ஹீல் செருப்பு இது வாங்கி கொடுத்துருக்காங்களா? செருப்பு அப்பா மாதிரி இருக்கு. ஹீல் செருப்பா இருந்துச்சுன்னா வந்து நீ போட்டுக்கிட்டாலே ஆள அப்படியே டிக்கி ஆட்டிட்டு நடந்துட்டால. சரி எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன வெயிட் பண்ணு, எனக்கு நம்பிக்கை இருக்கு கைஸ். நீங்க வந்து கண்டிப்பா இன்பாக்காக தான் போட்டு அனுப்பிப்பீங்க. ஒண்ணு வந்து ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி வந்து அது வந்து நீ என்ன யூஸ் பண்ண போறது இல்ல. என்ன ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி அழகான கப்பல் பொம்மையா இருக்கட்டும், இல்ல ஏதாவது அனுப்பிச்சீங்கன்னா நாங்க பொதுவா வந்து ஷோகேஸ்ல தான் வைக்க போறோம். மத்தபடி கேர்ள்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இந்த ஸ்லிப்பரா இருக்கட்டும், லிப்ஸ்டிக் இல்ல மேக்கப் கிட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது அனுப்பிச்சீங்கன்னா அக்கா தான் யூஸ் பண்ண போறேன். அதனால டோன்ட் வரி. அவங்க அனுப்பவங்க கூட ஃபீல் பண்ணுவாங்க. இன்பாக்காக்கு அனுப்பிச்சது வந்து பாரு இப்படி புடிங்கிட்டு இருக்கான். ஆமா ஃபீல் பண்ணா ஃபீல் பண்றோம். சரி ஓகே ஃபர்ஸ்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்து நீ வச்சுக்கோ ஓகேவா? இவ்வளவு சீக்கிரம் வந்து நாங்க இந்த அளவுக்கு டெவலப் ஆகும் நினைக்கல. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லனாலுமே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஜிபி முத்துக்கு வரது அதெல்லாம் வேற மாதிரி கிஃப்ட், அதெல்லாம் நம்ம இது பண்ண போறதில்ல. இதனால நமக்கு வந்து இவ்வளவு பாசமா வந்து அனுப்பியிருக்கீங்களா? அதுவும் பாரு நம்ம 2-3 வீடியோல வந்து நம்ம ஹோம் டூர் போட்டிருக்கோம், அப்புறம் அந்த போற வழி காட்டியிருக்கோம். அதை வச்சு கண்டுபிடிச்சு நம்ம அட்ரஸ் அனுப்பி அதுதான் என்ன நினைப்பாங்க. தேங்க்யூ ரொம்ப 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 தேங்க்யூ. எனக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கு. என்னமோ பிடிக்கும். அதாங்க சின்ன பையன் வச்சுட்டு போட்டோம். எனக்கு ஒன்றும் தேவையில்ல, எனக்கு ஒன்றும் தேவையில்லை நினைக்காதீங்க. ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிப்போம். டோன்ட் வரி ஓகேவா? ஓகே இப்போ வந்து நான் பிரிச்சேன். இப்ப இவ்வளவு நேரமா சண்டைப்பட்டு இப்பதான் நீ என்ன பிரிச்சு சொன்னீங்க. எத்தனை கிஃப்ட் நான் வாங்கி கொடுத்துருப்பேன் உனக்கு? கிஃப்ட் பிரிச்சு பழக்கம் இருக்கு. நான் ஏதாவது கிஃப்ட் பிரிச்சிருக்கேன், நீ எனக்கு வாங்கி தந்திருக்கியா சொல்லு. சரி இந்தா நீயே பிரியுத. உடனே மூஞ்சி மாறிடுச்சு. நான் மூஞ்சிலாம் மாத்த. நீயே பிரி வேணாம். ரெண்டு பேரும் சேர்ந்து. சரி வேணாம் நீயே பிரி. நோ ப்ராப்ளம். நீயே பிரி. வேணாம் நீ கோச் பேப்பர் சொல்லி கோச்சுக்கலாம் மாட்டேன். பிரி சொல்லிலாம் காஞ்ச மாட்டேன். பிரி. மூஞ்சி மாறுதே. மூஞ்சிலாம் ஒண்ணு மாறல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பிரி. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். வா இப்படி வந்து ரெண்டு பேரும் வந்து ஐபோன்லாம் வாங்கினா அப்படி ஓபன் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி ஓபன் பண்ணலாம். நீயே பிரிச்சதுன்னு சொல்லிட்டேன். பிரி. பயமா இருக்கு. அட பிரி. இப்ப நானு இந்த குட்டப்பாவாட போட்டுருக்க ஃபிகர் இது பயங்கர பயந்தாங்குழியா இருக்காங்க, தொடரடிங்கயா இருக்காங்க, சின்ன மேட்டருக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஓகே பிரிக்கிறேன். என்ன அனுப்பிட்டாங்கன்னு பார்க்கலாம். செருப்பு டப்பா பாரு, லேடிஸ் செருப்பு தான். நான் சொன்னேன்ல செருப்பு டப்பா மாதிரி இருக்குன்ட்டு. வாவ். ரேட்டை வந்து நீங்க அழிச்சிட்டு அனுப்பிருக்கலாம். எப்பவுமே கிஃப்ட் கொடுக்கும்போது வந்து ரேட்டை வந்து அழிச்சிட்டு அனுப்புங்க. இங்க வந்து தெரியுதா தெரியல 299 போட்டிருக்கு. அந்த மாதிரி ரேட்டை வந்து பார்க்காம அனுப்புங்க. தேங்க்யூ. இப்ப எப்படி போடுவேன் சொல்லு? இப்ப எப்படி லேடிஸ் செருப்பு நீ போடுவ? நீங்க உங்க பொண்ணை ரொம்ப சாதுவா வளர்த்துட்டீங்க. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. சொல்றா. சரி குடுப்பையில போடுறேன். குப்பையிலாம் போடக்கூடாது. லூஸ் மாதிரி பண்ண சொல்றேன்ல. பாருங்க யார் அனுப்பிச்சீங்களோ அடுத்த வாட்டி நிறைய எனக்கு ஏதாவது வாங்கி அனுப்பிச்சிருங்க. ஏன்னா சின்ன பையன் மனசு கஷ்டப்படுவான். நான் வாங்கி தரேன் உனக்கு. நேற்று மாலையே ட்ரௌசர் வாங்கினீங்களா? கொடு. திறந்து பார்த்துடலாமா? ஓகே கைஸ் ஓபன் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் கொடுத்தது தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். ஓகே ஓபன் 1 2 3 சொல்லு. 1 2 3 டடா. என்னடி இது? விந்து போட செருப்பு, அதுவும் பசங்க போடுற செருப்பு. சொன்னேன்ல பசங்க போடுற செருப்பு. பண்ணல ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. இது
நீ வச்சிருந்த மாதிரி இருக்கு. நாய் கடிச்சதே இல்ல. 4 மாசம் முன்னாடி. இல்லையே. இங்க பாரு டெடி. இங்க பாரு குடு, நான் போட்டு பார்க்கறேன். தூக்கி போடாத, நான் போட்டு பார்க்கறேன் கரெக்டா இருக்கான்னு முதல்ல. ஏன் அது கூட எத்தனை மாதிரி விட்டு வைக்க மாட்டியா? பிஞ்சு போன செருப்பு மாட்டிட்டால இல்லையா? பாரு பத்தல எனக்கு இந்த செருப்பு. பத்துதே. நடந்து பாரு. இங்க பாரு முன்னாடி பாரு இடிக்குது காலு. நடந்து பாரு. இடிக்குது. நல்லா இருக்கா? நடந்து பாரு. வேணா எனக்கு பத்தலையே, என்ன பண்ண? கரெக்டா தான் இருக்கு. நடந்து பாரு. இந்தா, நீ போட்டுக்கோ. இந்த வீடியோவே போட வேணாம். இப்ப எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க நம்மள. என்ன கேவலமா நினைப்பா? நன்றிலாம் சொல்லி சப்ஸ்கிரைபர் யாரோ அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னேன்டா. இப்ப யாருடா இப்படி? நமக்கு யாரா ஹேட்டர்ஸ் இருக்கா? கிறுக்கு மெண்டல் பையல லூசு பையல அவங்க அறிவு அறிவு பேயில போவான் அனுப்பி விட்டா பார்சல் ஒழுங்கா அனுப்புங்களேன். எங்க இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ரோசனைலாம் வருது? இதெல்லாம் ஓ செருப்பு மாதிரி தான் இருக்கு டேடி. இது எனக்கு பத்தவே இல்லை. இங்க பாரு பாரு, நீ வேணா பாருங்க பாரு. இப்ப 4 மாசம் ஆயிடுச்சுல, கால் வளர்ந்துருக்கும். கால் அதுக்குள்ளே வளர்ந்து பாரு எப்படி இருக்கு பாரு, டைட்டா. முன்னாடி கூட கால் இருக்குது. என்ன இல்ல பண்ண? நாரேனு இங்க பாரு 10 அவன் சைஸ் தான் இது கன்றாவி. ஏன் சைஸ் இல்ல? ஆஹா, நீ தான் இது மாதிரி வாங்குவ. அப்படி செருப்பை வச்சு அடிச்சுடுவேன். ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. நீ பண்ண வளர்ந்தது சொல்லுடா. நான் பண்ணல, நீ வேற யாரும் அனுப்பிச்சுக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை சொல்லிடு. வேற யாரும் அனுப்பிச்சுக்கிறாங்க. வேற யாரும் அனுப்பிச்சுக்கிறாங்க பாரு. கொரியர் பாய் வந்து கொடுத்தாங்களே. குடு, ஹேண்ட் ரைட்டிங் பாக்குறேன் பாரு. யார் எழுதி? என்னது? நான் இப்படியே எழுதுவேன் இவ்வளவு அழகா? நான் இதோட கேவலமா எழுதுவேன். இந்த வடிவேல வரிசையா கொட்டி 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 கண்டுபிடிச்சாங்கல்ல, கொட்டை வச்சு அவன் கொட்டினான்னு கண்டுபிடிச்ச மாதிரி வரிசையா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் அனுப்புங்க, நாங்க யாருன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். உங்களை கொட்டானுங்களா இந்த இடத்துல? அதே இடத்துல இவங்க எல்லாரையும் லைனா நிக்க வச்சு கொட்ட விட்டோம்னா உங்களை கொட்டனவ யார்கிட்ட கண்டுபிடிச்சலாம். என்னங்க மக்களே இப்படி பண்றீங்க? நிறைய பேர் யாருமே அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இது ஏதோ நமக்கு புது சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன், வேண்டாத வேலை பார்த்திருக்காங்க. அதுவும் அதெல்லாம் கூட நான் ஒத்துக்கிறேன். பாருங்க, இம்பாக்கா பயலுகடான்னு சொல்லி பயருக்கு ஏதோ கிறிஸ்மஸ் ட்ரீ வரைஞ்சு வச்சிருக்கேன். யார் வரைஞ்சா தெரியல. நிறைய நானும் ஓ மேலதான் நிறைய டவுட்டா இருக்கு. பாரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கு. நிறைய என் பேனா வேணா இப்ப நான் எழுதி காமிக்கிறேன். எனக்கு இப்படியா எழுதி? அதான் என் வாழ்க்கையில எனக்கு கிஃப்டே வராது. நான் பேனா வேணா எடுத்து எழுதி காமிக்கிறேன். இப்படியா எழுதி பாரு. வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணு. இதெல்லாம் போட முடியாது. கண்டிப்பா என்ன நடப்பாங்க. இது அப்படியே எழுதுறேன் பாரு. நீ இப்ப வேற மாதிரி எழுதுவ வேணும்னே. ஏய் இல்லடி, இப்படி எழுது. ஏய் பாரு, பொய் சொல்லாத. இப்படி எல்லாம் நீ இருக்கவே மாட்டேங்குது. அநியாயத்துக்கு இருக்கிற பொய் சொல்லாத. இப்படி எழுதுவேன். ஆஹா, நீதான். ஏய் இங்க பாரு, இதுக்கு அப்ப கடைசில ரெடி எடுத்து தரப்ப என்ன பண்ண? எங்க போட்ட? அது தூக்கி போட்டா தேவை நிக்கோ. அதுக்கு நான் என்ன சொல்லி போறேன்? இங்க பாரு, இந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் வித்தியாசம். ஓ, எவன் போட்டதுனே தெரியல. இத்தனை ஏதாவது லெட்டர் அனுப்பி இருக்கானான்னு பாரு. அதெல்லாம் ஜிபிமுத்துக்கு வந்த மாதிரி. நேற்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் என்னுடைய பாம்பு இதுதான் என் ஹேண்ட் ரைட்டிங். இது தெரியல வீடியோல, ரைட்டா இருக்கனால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வேணா பாத்து பாரு, இந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் வித்தியாசம் இல்லையா? இப்போ விடு, வீடியோ ஆஃப் பண்ணு. அவனா இரு ஒரு நிமிஷம் வரேன். இந்தா நம்ம சர்ப்ரைஸ் வா. உட்காரு சொல்றேன். உட்காரு சொல்றேன். உட்காரு. இப்ப நீதான் வந்து ஏதோ குடுக்கறதுக்காக இதை சும்மா கொடுத்துட்ட. ஏப்பா நல்லா இருக்க சர்ப்ரைஸ். கண்டாம இந்த கண்ணாடி என்ன எதுக்கு வச்சிருக்காங்க? நிறைய உனக்கு இந்த ஜென்மத்துக்கு என்ன கிஃப்ட்டுமே நான் வாங்கி தர மாட்டேன். நிறைய ஏன் சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது அது சொல்லு ஃபர்ஸ்ட். ஏதோ சர்ப்ரைஸ் இந்த இதுதான் வந்து ஏதாவது தூக்கி எடுத்துட்டு ஒழுங்கவே ஓடி. வேணா தூசியா இருக்கும், மூஞ்சில பிம்பிள் வந்துரும். போ அதெல்லாம் கவலை இருக்கல. இவ்வளவு நேரம் செருப்பு உட்காந்து பிடிச்சிட்டு இருந்தேன் நானே. வீடான செருப்பு இது. போ வை. சரிங்களா? வீடியோ முடிச்சலாமா? எனக்கு நேத்து மாலுக்கு போய் எதுவுமே வாங்கி தரல. என்ன அதான் வரப்ப எழுதி குடிச்சாரு. 60 ரூபாயே பேசாத. ட்ரவுசர் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு தெரியாது. இன்னைக்கு போய் எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தர, அவ்வளவுதான். வேற வேலை இல்ல. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. போதும் போதும் சொல்லிட்டேன் பாரு. சும்மா வந்து எடுத்துட்டு இருக்காத. போ ஒழுங்கா போயில வா. பாய் சொல்லுவா. அப்ப போ. இந்த பெரிய பிடி உஷா நினைப்பு வந்து எடுத்துறாங்க. போ வெளியே படி. வரலண்ணா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால லூஸ் பாய் பண்ணாதேம்பா. வீடியோ முடிக்க விடும்பா. இந்த வீடியோ போட மாட்டேன். நான் அசிங்கப்பட்டு நான் இந்த வீடியோ போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்புறம் மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பா